வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி தமிழில் வந்து பிஜிடிஆர்பி எழுதும் தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன் அந்த மகிழ்ச்சியான செய்தி பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தமிழில் எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழ் கொஷின்ஸை வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாம் கேட்பீங்க. நண்பர்களே, சப்ஜெக்டில் வந்து நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் தமிழில் வந்து சரியாக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதால் வந்து அவங்களுக்கு நாட் குவாலிஃபைடுன்னு வந்துடும். எனவே நீங்கள் நிச்சயம் தமிழில் ஒரு நல்ல நாலேஜ் பெற்று மேஜர்லேயும் ஒரு நாலேஜ் இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான, அதாவது கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. இந்த பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டின்றது இதுதான் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. நிச்சயம் இந்த பிஜிடிஆர்பியில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லும்போது நிச்சயம் இலக்கண கொஷின்ஸ் தான் வரப்போகுது. பெரும்பாலும் ஒரு டஃப்பான ஒரு கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து இந்த 40% மார்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 கொஷின் கேட்பாங்க, 50 மார்க்கு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு 20 கொஷினுக்கு வந்து 2 மார்க்கு 40 மார்க்கும், ப்ளஸ் அடுத்து வரக்கூடிய 10 கொஷினுக்கும் 1 மதிப்பெண், மொத்தம் 50 மார்க்குக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்க போகுது. இதில் அந்த 40% நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்துட்டாவே தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வில் வந்து குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. அடுத்து வரக்கூடிய மேஜர்ஸில் நீங்கள் ஆவரேஜாகவே மார்க் எடுத்தாவே நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் சப்ஜெக்டில் பெரிய நாலேஜாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் வரலாம். உங்கள் அடுத்து வரக்கூடிய மார்க்ஸ் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நிச்சயம் வந்து நீங்கள் கட் ஆஃபுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, வரவும் மாட்டீங்க. எனவே தான் இதை பயன்படுத்தி தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் தகுதி, அதாவது 40% மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு மேஜர்ஸ் அவங்கவுங்க மேஜர்ஸில் வந்து மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சப்ஜெக்டில் நல்லா பண்ணாலும் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக கட் ஆஃபுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு வந்து மேஜரில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேஜரில் வந்து மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிஜி டீச்சர்ஸ் தான் என்பதை இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பிஜிடிஆர்பி எழுதும் தேர்வர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.